ஆல்-இன்-ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமலைக்கு தரிசனம் போறவங்களுக்கு பயனுள்ள நிறைய பதிவுகளை நம்ம தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பதிவும் கண்டிப்பா திருமலைக்கு முதல் தடவை ஆகட்டும், நீங்க தொடர்ச்சியா போறவங்களுக்கும் கண்டிப்பா பயனுள்ள ஒரு பதிவா தான் இருக்கும். திருமலைக்கு தரிசனம் போயிட்டு வந்த அந்த முழு பலனும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, திருப்பதியில இருக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு மூலவர் தரிசனம் மட்டும் பார்த்துட்டு வர அளவுக்கு தான் பிளான் பண்ணிட்டு போவாங்க. டைம் கிடைக்கும் போது மட்டும்தான் நமக்கு வெளியில இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எப்பயாவது தான் பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த இடங்களுக்கு நம்ம போக முடியல அப்படின்னாலும் இந்த 18 இடங்களை மறக்காம நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா திருப்பதிக்கு நாம போயிட்டு வந்த அந்த முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அது எந்தெந்த இடங்கள் அப்படின்றத பத்தின கூடுதலான தகவல்களை தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த தகவல் எனக்கு கிடைச்சது நிறைய பேத்துக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணா பயனுள்ளதா இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் தரிசனம் போகும்போது மிஸ் பண்ணாம இந்த 18 இடங்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திருமலைக்கு நம்ம தரிசனம் போறதுக்கு முன்னாடி எங்க போய் தரிசனம் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் இடம் எது அப்படின்னா திருச்சானூர்ல இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார். இவங்களை தான் நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம திருமலைக்கே போகணும். வீட்டுல எப்படி அப்பா கிட்ட நினைச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோமோ சேம் அதே மாதிரி தான் தாயார் கிட்ட தரிசிச்சுட்டு நம்மளோட கோரிக்கையை அவங்க கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுவாமியை தரிசிக்கிறது தான் சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவதா நம்ம போக வேண்டிய இடம், வழிபட வேண்டிய இடம் எது அப்படின்னா திருப்பதி பெருமாளோட அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளை வழிபட்டு திருமலை பெருமாளோட அருள் பெறுவதற்கு அருள் செய்யும்படி நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ரெண்டாவதா இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திருமலைக்கு போகணும். திருமலைக்கு போனதுக்கு அப்புறமா முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புனித புஷ்கரிணியில போயிட்டு அந்த தீர்த்தத்துல நீராடணும். இதுல குளிக்கிறது மூலமா கங்கையில புனித நீராடினதுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முழுவதுமா தலை மூழ்கும்படி 3 முறை சீனிவாசா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீர்ல மூழ்கி நம்ம குளிக்கணும் அப்படின்றத அடுத்த விஷயமா நம்ம பண்ணணும். புஷ்கரிணியில குளிச்சதுக்கு அப்புறமா புஷ்கரிணி குளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வராக சுவாமி கோவிலுக்கு போயிட்டு நம்ம வழிபடணும். அவர்கிட்ட தான் முதல்ல நம்ம அனுமதி பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருமலையை பொறுத்த வரைக்கும் சீனிவாச பெருமாள் இங்க கோவில் கொண்டிருக்கிறதுக்கு இடம் கொடுத்தவரே வராக சுவாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு தல புராணங்கள் சொல்லப்பட்டதா சொல்றாங்க. சோ அதனால நீங்க புஷ்கரிணியில குளிச்சதுக்கு அப்புறமா வராக சுவாமி கோவிலுக்கு நீங்க கண்டிப்பா போகணும். அதுக்கு அடுத்ததான் நம்ம தரிசனத்துக்கு செல்ல வேண்டிய அந்த தரிசன நுழைவாயில் வழியா சுத்தி போகும்போது கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கால்களை சுத்தம் செய்யறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஓடிட்டு இருக்கும். அதுல நீங்க கால்களை சுத்தம் செஞ்சுக்கணும். நுழைவாயிலுக்கு வலது புறத்துல மேல் கடப்பாறை ஒண்ணு தொங்க விடப்பட்டிருக்கும். அந்த கடப்பாறை தொங்க விடப்பட்ட இடத்துல குரோபார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனை தரிசிக்கணும். சோ அனந்தாழ்வார் இந்த கடப்பாறையை பயன்படுத்தி தான் பெருமாளை தாக்கினதாகவும் இது காரணமா தான் பெருமாளுக்கு தாடையில கொட்டிய ரத்தத்தை நிறுத்துறதுக்கு பச்சை கற்பூரம் வைக்கும் வழக்கம் ஏற்பட்டதாகவும் சொல்றாங்க. ஆறாவதா நீங்க தரிசிக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுமே பலிபீடம் மற்றும் கொடிமரத்தை வணங்கிட்டு உள்ள போகும்போது அந்த நுழைவு வாயில் பகுதியில மேற்புறத்துல தங்கம் மற்றும் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு 2 கலசங்கள் தொங்க விடப்பட்டிருக்கும். இதை தரிசிக்கிறனால என்ன அப்படின்னா உங்களோட வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ இதுதான் நம்ம 6வதா வழிபட வேண்டிய இடம். சோ அதுக்கப்புறமா உள்ள போனதுக்கு அப்புறம் தங்க தகடுகளால கதவில் ரங்கநாதர் உருவம் அமைக்கப்பட்டிருக்கும். சோ இதையும் நீங்க வணங்கிட்டு அவர்கிட்ட நம்மளோட வேண்டுதலை சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது 7வதா வழிபட வேண்டிய இடமா இருக்கு. ஆனந்த நிலையத்துக்குள்ள நம்ம போனதுக்கு அப்புறமா முதல்ல கருடாழ்வாரை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய திருவடி எனப்படும் கருடாழ்வார் நம்மளோட வேண்டுதல்களை பெருமாள் கிட்ட சொல்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கருடாழ்வாரை வணங்கினதுக்கு அப்புறமா அந்த மேற்கூரையில இருக்கக்கூடிய 12 ராசிகளோட சின்னங்கள் தங்க தகடுகளால பொறிக்கப்பட்டிருக்கும். அதையும் நீங்க வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா தான் நீங்க பெருமாளையே பார்த்து மூலவர் பெருமாளை வழிபடுற மாதிரி இருக்கும். வெளியே வந்ததுக்கு அப்புறமா பரமபத வாசல் முன்னாடி சாஷ்டாங்கமா நீங்க விழுந்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 11வது இடம் பரமபத வாசலுக்கு எதிர குபேர குளம் இருக்கு. அதை வணங்கிட்டு அங்கு கொடுக்கும் தீர்த்தத்தை நீங்க வாங்கி குடிக்கணும். 12வது பிரகாரத்தை சுத்தி வரும்போது விமானத்துல அதுக்கு மேல பகுதியில வெங்கடேஷ பெருமாளோட உருவம் இருக்கும். இது வெள்ளி கவசம் போடப்பட்டிருக்கும். அவரை வணங்கிய பிறகு பிரகாரத்தை சுத்தி வரணும். 13வதா நம்ம வணங்க வேண்டிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்டியல் இருக்கக்கூடிய பகுதிக்கு வெளியே இருக்கக்கூடிய தங்கத்தாலான மகாலட்சுமி சிலையை நம்ம வணங்கணும். 14வது உண்டியலுக்கு கீழே குபேர சக்கரம் இருக்கிறனாலதான் திருப்பதி உண்டியல்ல கோடி கோடியாக பணம் கொட்டுகிறது. இதை சுத்தி வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 15வது
ராமானுஜரையும் யோக நரசிம்மரையும் வணங்கி வெளியே வந்ததுக்கு அப்புறமா மீண்டும் வாசலில் இருக்கும் ரங்கநாதரை வணங்கிட்டு நம்மளோட வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி சீக்கிரம் திருப்பதி பெருமாளை தரிசிக்க வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்றாங்க. 16வது பிரசாதம் வாங்கிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா மடப்பள்ளியை தொட்டு வணங்கிட்டு தான் வரணும். சுவாமிக்கு படைக்கும் நைவேத்தியம் தயாரிக்கும் இடம் மடப்பள்ளி. ஸோ அதனாலதான் அந்த மடப்பள்ளியை தரிசித்து வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்லயும் அன்னத்துக்கு பஞ்சம் ஏற்படாது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. திரும்பவும் நீங்க கொடிமரத்தை பார்த்து கும்பிட்டு வெளியே வரணும். கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அன்ன சத்திரத்துல ஒரு வேளையாவது உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பல இடங்கள்ல அன்னதான கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்குது ஏழை பணக்காரர் அப்படின்ற ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான உணவு வழங்கப்படுது. இங்க அன்னதான கூடத்துல பக்தர்களுக்கு பெருமாளே உணவு பரிமாறுவதாகவும் பக்தர்களோட டெய்லியும் அவர் உட்கார்ந்து சாப்பிடுறதாகவும் ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. கடைசியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருமலையில இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி கோவில் கோபுரத்தை பார்த்து வணங்கிட்டு பெருமாளோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அங்க இருந்து நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஸோ ஒரு நார்மலா நம்ம திருமலைக்கு தரிசனம் போயிட்டு அந்த தரிசனத்தோட பலன் முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா இந்த 18 இடங்களையும் நீங்க கவனிச்சு கும்பிடுறது ரொம்ப விசேஷம். அது இல்லாம திருமலை கோவிலை சுத்தி மாட வீதிகள்ல இன்னும் கோவில்கள் இருக்கு. ஸோ அதையும் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த ஆர்டிக்கலை படிச்சப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோல வந்திருக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு புதிதா இருக்கலாம், ஒரு சில தகவல்கள் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.